எவ்ரிதிங் மீன்ஸ் அ லாட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ விவேகன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஏகே ப்ரோ. நீங்க எனக்கு தேங்க்யூ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து மீனா பிரபு பேசுறேன். அப்பா எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். கம்ருதீன், ஐயோ ஹாய் மீனா பிரபு, எப்படி இருக்கீங்க? ஐயோ உங்ககிட்ட நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி உங்ககிட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்பேன். ரொம்ப அப்படியா? நல்லா பேசுறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓ தேங்க்யூ. நான் அதான் ஒரு லைக் ஆச்சு போடுங்க, ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நிறைய டைம் நான் உங்ககிட்ட அப்படி கூட நான் நிறைய போஸ்ட் போட்டேன். ஜார்டன் ம், அதான் பாவம், அவர்கிட்ட தான் கேட்டுட்டே இருப்பேன், ஏன் ப்ரோ இவர் இப்படி பண்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோம், எல்லா ஃபேன்ஸும் கவிதை அனுப்புறாங்க, ம், லெட்டர் அனுப்புறாங்க, என்னென்னமோ அனுப்பிச்சு நீங்க போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் போஸ்ட் பண்றோம், இவர் என்ன பாக்குறாரு, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படின்லாம். சரி ஓகே, ம், ஏதோ அட்லீஸ்ட் பாக்குறாங்க, அட்லீஸ்ட் கன்வே ஆகுதுல்ல, அது வரைக்கும் ம், ஓகே, சாட்டிஸ்ஃபைட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ம், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ம். கண்டிப்பா கண்டிப்பா, என்ன நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ், எவ்வளவு லவ் இருக்கு தெரியுமா? நானும் ம், ஆக்சுவலி வந்து இன்ஸ்டாவே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான்லாம் ம், வந்து நிறைய கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டே இருந்தேன். அது நீங்க ம், வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆவடி அந்த வெளில வந்தீங்களா, அது வரைக்குமே நான் ஃபுல்லா கமெண்ட்ஸா தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க ம், ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆயிட்டீங்க, நீங்க கொஞ்சம் எல்லாமே வந்து பாக்குறீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நான் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நான் வந்து ஒரு ஓவரா கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னை வந்து குரூப்ல ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ ம், குரூப்ல வந்து இருந்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து வீடியோ மேக் பண்ணி போடுங்க, நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை ட்ரை பண்றேன். உங்களோட அந்த ம், டைம்ல நான் வந்து உங்களோட நீங்கா நினைவுகள் அந்த அந்த இது ம், பார்த்தேன். ம், அதுல நீங்க பாட்காஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல, ம். ஆமா, அது எனக்கு ஒரு அது இன்ஸ்பிரேஷன். வெப் சீரிஸ் நல்லா தான் போச்சு. பட் அந்த மியூசிக்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சின்ன வெப் சீரிஸ் தான் அது, பரவாயில்ல. பட் ஐ டிட் மை பெஸ்ட் அந்த வெப் சீரிஸ். உங்களோட எல்லா வெப் சீரிஸுமே பார்த்தேன். ம், அப்போ வந்து அந்த நீங்கா நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஓகே, கம்ருதீனே பாட்காஸ்ட் பண்றாரு, பேசுறாரு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ம், ஏன்னா அப்போ என்னோட எல்லா நான் என்னென்னலாம் உங்களுக்காக ஃபீல் பண்ணேன், நான் மட்டும் இல்ல எவ்வளவு ஃபேன்ஸ் உங்களுக்காக ஃபீல் பண்ணாங்க, எல்லாத்தையுமே ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை ட்ரை பண்ணேன். அது வந்து ரீச் அவுட் ஆகுறதுக்குள்ள அந்த யூடியூப் மேட்டர் ஒண்ணு, அந்த ஃபேக் சேனல், அது ம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யூடியூப் அந்த ஃபேக் சேனல், எதுல நீங்க நினைவுகள்ல சொல்றீங்களா? இல்ல. இல்ல. உங்களோட நேம்ல வந்து ஒரு ஃபேக் சேனல் வந்து யூடியூப்ல வச்சிருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டேனே, அதுக்கு கூட வந்து போத்தன ஆமாமா. நான் நான் தேங்க் யூ அது அப்புறமா தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன். ஸ்ட்ரைக் குடுக்க சொல்லி சொன்னேன். ஆ, ஆமா, 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 ஆமா. ஆமா. அந்த 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 சேனல் வந்து நெறைய பேர் உங்களோடதுன்னு நெனச்சுட்டு பயங்கரமா வந்து அதுல போயிட்டு அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வேற ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா அது ஐயய்யோ! யார் அதுக்கு தான் மெயினா எனக்கு இதுவாச்சு. அதாவது ஏதோ வியூஸ்க்காக, காசுக்காக போடுறாங்கன்னா கூட ஓகே. ம், ஆனா ம், நீ இப்படி நான் தான் இதுன்ற மாரி பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ம். அதனால தான் நான் ரிப்போர்ட் பண்ணேன். ஆமா. அவங்க வந்து ரிப்ளை பண்ணவும் எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா, அது எல்லார்ட்டயும் நான் யார்கிட்ட கேட்டாலும் இல்ல அது முடிஞ்ச கமருதீன் முடிஞ்ச தான், அந்த கமருதீன் ரிப்ளைஸ் தான் இருந்தா சொல்றாங்க. கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் இருந்தா அனுப்புங்க. பார்க்க காமெடியா இருக்கும். எப்படி பேசியிருக்கான்னு தெரியும். "கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஐயோ! ஆமா. இல்ல தேங்க் யூ சோ மச் அப்படின்னு என்னென்னமோலாம் போட்டிருந்தாங்க. எப்படி ம், இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க? நான் அவருவே வந்து இப்பதான் வெளில வந்திருக்காரு. இன்னும் வந்து ஹீலிங் ப்ராசஸ்ல தான் இருக்காரு. அவர் எப்படி ம், ரிப்ளை பண்றாரு? 2 நாள்ல எப்படி ரிப்ளை பண்றாரு? அப்படிலாம் எனக்கு பயங்கர கன்ஃப்யூஷன். யார்ட்ட கேட்டாலும் இல்ல அது கம்ருதீன் தான், அவரோட ம். சேனல் தான் சொல்றாங்க. என்னால அதான். நம்பவே முடியல. உள்ள அதான். போய் போஸ்ட் எல்லாம் நான் செக் பண்ணி எல்லாம் போட்டு ஆராய்ஞ்சு அதுல ம், பார்த்தா ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்கதுன்னு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ம், எப்படியாச்சும் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும்ட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டு எல்லா ஃபேன் ம், பேஜஸ்க்கும் டேக் பண்ணி ப்ளீஸ் இதை எப்படியாவது ரீச் அவுட் பண்ணுங்க நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன். அப்புறம் ஃபைனலி வந்து எல்லாரும் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணிட்டாங்க. ம், ம், அதுக்கப்புறம் தான் ஐம் சோ ஹாப்பி அது உங்களுக்கு ம். தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆமா, ஆமா. ரொம்ப ஓகே. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அந்த பாட்காஸ்ட் கூட வந்து நாங்க ஒரு இமேஜினேஷனாவது ஒண்ணு போட்டிருந்தோம். இந்த சைட் பாரு, ம், இந்த சைட் கம்ரு, ஒரு பாட்காஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு. அதே ம், மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வந்தது. அதுவும் ம். சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச் மீனா. தேங்க்யூ. நீங்க ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் ரெக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிருங்களேன். அப்படிங்களா? சரி, ஓகே. செக் பண்ண நான் ஆக்சுவலா அப்ப ஹேண்டில் நீங்க பண்ணல. எங்களுக்கும் அக்செப்ட் பண்ணணும், எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணிருங்க. ஐயா, சரி. என்னங்க என்கிட்டயே வரீங்க எல்லாம்.
இல்ல நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க போஸ்ட் போடுங்களா பாத்தாங்களா, கம்ருதீன் பாத்தாரா, என்ன இது? ஏன்னா எல்லாம் வந்து ஒரு கவிதையெல்லாம் அனுப்பிட்டு அவங்க எல்லாம் அழுதாங்க தெரியுமா. நான் வந்து 2 வருஷம் கழிச்சு எனக்கு பாரு கம்ருதீன் பார்த்தப்பதான் எனக்கு கவிதையே எழுதணும்னு தோணுச்சு. அவங்களுக்கு அது ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி அவங்க அழுதெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சோ நான் அது ஜான் அண்ணா கூட அனுப்பிச்சிருந்தேன். அவரு சொன்னாரு, ஓகேமா நான் இதை வந்து கண்டிப்பா வந்து அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதான் எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்ப்போம். அவங்களும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். அதான் அந்த எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ ஏன்னா ஒர்க்கு அதெல்லாம் இப்போ நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்னா சம்டைம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அது அவங்க தப்பாயிடும்ல, ஒரு ஏக்கம் மாதிரி ஆயிடும், ஏதாவது தப்பா புரிஞ்சுப்பாங்க. அதனாலயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் டைம். ஐ மீன் நான் ஸ்பெஷலி மீ நானும். ஆனா ஜானனா ரொம்ப பாவம். நிறைய பேருக்கு வந்துட்டு அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்றாரு. உங்களுக்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கும் நடுவுல அவ்வளோ பேருக்கு பயங்கரமா கன்சோல் பண்றாரு. ஏன்னா அவ்வளோ இமோஷன்ஸ வந்து ஜானனா கிட்ட தான் எல்லாருமே ஷேர் பண்றாங்க. நான் ஆக்சுவலி நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் ஷோ பத்தி, உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அதை பத்தி, ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எல்லாம் நிறைய இவ்வளவு நேரம் சொல்லிட்டாங்க. அதையே நான் திரும்பி திரும்பி சொல்றதை விட சரி உங்களுக்கே எல்லாம் எல்லாம் கன்வே ஆயிடுச்சுல, அதுதான் ஆக்சுவலி விஷயமே. நான் வந்து சரி என்னென்னலாம் நடந்துச்சு ஆஃப்டர் தட் அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, நீங்க உங்க ஃபேஸ் வந்து செம்ம பிரைட்டா இருக்கணும். நீங்க கம்ருதீன் வந்து என்ன சொல்றது, செம்ம ஜாலியா வைப் பண்ணிட்டு செம்மையா சிரிச்சுக்கிட்டு, நீங்க சிரிக்கும் போது நல்ல க்ளோ ஆவீங்க, நீங்க நல்லா சிரிங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு எப்பவுமே வந்து உங்களையும் பார்வையும் பார்க்கும்போது அந்த ஐ டு ஐ கான்டாக்ட், அந்த உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 hours நடக்கிற ஒரு படமே நம்ம மனசுல அவ்வளவு இருக்கும். நாங்க என்ன சொல்றது 90 days உங்களை வந்து ஒரு மூவியாவே பார்த்து ரசிச்சிட்டோமா. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க நிறைய படம் பண்ணணும், நீங்க நினைச்ச மாதிரி 100 படம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் பிரியங்கா, தேங்க்யூ. அவங்க தான் எனக்கு ரெக்வெஸ்ட் சொன்னாங்க. தேங்க்யூ மீனா பிரபா, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் மீ ஆன் மை டவுன்ஸ். ஸோ இந்த அப்பில் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே இருந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்களுக்குமே சுந்தர் வந்து மட்டும் வரேன்னு சொல்றாரு. சுந்தர் மட்டும் வரேன்றாரு. ஓகே, கொடுங்க. சுந்தர் போன தடவை அவர் வந்துட்டு பேச முடியல வாட்ஸ்அப் கால்ல, துபாயில இருக்காரு. சரி பேசு ப்ரோ. அவர் ஏகே ப்ரோ, அவர் மட்டும் இருந்தா மட்டும் கொடுங்களேன். சுந்தர் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே பேசுங்க ப்ரோ. சுந்தர், ஹாய் சுந்தர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் போன வாட்டி உங்கள்கிட்ட போன்ல பேச முடியல. நான் துபாயில இருந்து பேசுறேன். சூப்பர். எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபேமிலில எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செஃப்பா நீங்க? ப்ரொஃபைல் பிக்ல சூப்பர். ஆமா, சென்னை வந்தா சமைச்சு போடுங்க. நானே அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். ப்ரோ அவங்க உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு தடவை பாரு கிட்ட டைனிங் டேபிள் உட்காந்து லிஸ்ட் போட்டீங்களா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம், அது எல்லாமே அவர் கையால சமைச்சு போகணும்னு ஆசைப்படுறாரு. இந்த டைம் ஆட்டுக்கால் பாயா ஞாபகப்படுத்திட்டீங்களே, பசிக்குது. இன்னைக்கு வேற உங்களுக்கு ரம்ஜான் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வந்து 2028 வருவேன் கண்டிப்பா இந்தியாவுக்கு. கண்டிப்பா வர்றப்ப உங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா பாட்டையும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சூப்பர். அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து இந்த கிரீன் சில்லி அல்வா இருக்கு, அது உங்களுக்கு கண்டிப்பா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். கிரீன் சில்லி அல்வா? ஆமா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, சூப்பர். சத்தியமா கிரீன் சில்லி அல்வா. எனக்கு பச்சை மிளகா ஒரு நாள் பிரவீன் இல்ல கொடுக்க முடியாது சொல்லிடுவாரு. ஒரே ஒரு பச்சை மிளகா கேட்பேன். அப்படியா? எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு போய் சாப்பிடாம உட்காந்துருப்பேன். அப்போ வினோத் கூட்டு போவான், கோச்சிக்காதரா அதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். இல்ல பச்சை மிளகா என்னடா ஆயிட போகுது, என்னதான் வந்து ஷோ இருந்தாலும் ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும்ல. ஒரு பச்சை மிளகா கடிச்சுக்கிட்டே வந்து எல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பச்சை மிளகானா. அது கூட தலைப்பட்டுட்டான்ற மாதிரி இருந்தது எனக்கு. நல்ல ஒரு இப்ப அதான் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. ஏன்னா பச்சை மிளகா தரல, பச்சை மிளகா அல்வாவே செஞ்சு தானே உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. வேற லெவல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.
நாங்க நானு மைமா அக்கா, கீதா அக்கா, குரு அண்ணா, ம். அப்துல், ம். நீங்க உங்க ரெட் கார்டுன்னு சொல்லி ஏகேபுரம் எங்கள்கிட்ட வந்து அவங்க அன்னைக்கு வந்தாங்க. சாட்டர்டே எபிசோட் வந்தாங்க. ம். உங்களுக்கு ரெட் கார்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து நாங்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நாங்க அழுதுட்டே தான் இருந்தோம். ஆ. இன்னமும் உங்களுக்கு இந்த கமிஷன் ஃபேன் கால்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, 11K ம். வச்சிருக்காங்களே, 11K, ம். அவங்களும் அப்படிதான். ம். எங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் உங்களோட ஃபேன் மீட்ல வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஓகே, அப்பதான் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸே ஆனோம். அது வரையும் எல்லாருமே அப்படியே தான் இருந்தோம், அழுதுட்டே தான் இருந்தோம். ஓகே. இல்ல, இல்ல. அந்த பேட் டைம்ஸ் ஆர் ஓவர். எல்லாமே வந்து வருங்காலம், வசந்த காலம். அவ்வளோதான். ஜாலியா ரன் பண்ண வேண்டியதுதான் லைஃப்ப. அதனால ஆல்சோ அந்த ரெட் கார்டுக்கு பதிலா அந்த மெமரிய வந்து என் கார் வந்து இப்போ குடுத்துருக்கேன் பெயிண்டிங்க்கு. ரெட் ரெட் கலர் குடுத்துருக்கேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர். ஆமாமா. ரெட் கலர் கார் ஆனா வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். நீங்க ம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 236 இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங். ஆனா ம். நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 5 வந்துருச்சு. அப்பவே எங்களுக்கு தெரியும், ஓகே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே ம். அப்படின்னு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ம். அதனால ஆனா நாங்க இருக்கோம். நீங்க எனக்கு கீழே ரொம்ப விழுந்தாலும் மேல போனாலும் தூக்கிறது நாங்க எப்பவுமே இருப்போம். ம். நாங்க அடுத்த பிக் பாஸ் வந்துட்டு அவங்களை மறந்துட்டு அப்படிலாம் நாங்க இல்லை. எப்பயுமே கடைசி வரையும் நாங்க உங்க கூட கடைசி வரையும் நின்றுட்டே இருப்போம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ப்ரோ ஆக்சுவலா நான் சொல்லணும்னு இருந்தேன். செட்ல இருக்கவங்க கூட யாருமே சப்போர்ட் பண்ணல. ரெட் கார்டு வாங்குனோனே எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டா எல்லாம் ஸ்டோரிலாம் போட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா நேர்ல நல்லா தான் பேசுவாங்க. இவ்வளோ நாள் பழகுனவங்களே வந்து இப்படிலாம் போட்டாங்க, ஸ்டோரி போட்டாங்க அப்படின்றப்போ நான் என்ன யோசிச்சேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நெறைய பேர் வந்து நான் பார்த்தேன். ஸோ டெக்னிக்கலி வந்து நம்ம தனி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சேட் ஆகணுமா? இதுக்கு என்ன ஆகணும்னு யோசிக்கிறப்போ, அட்லீஸ்ட் இப்பாவது உண்மை தெரிஞ்சுதே. இப்போ நமக்குள்ள வந்து ஓகே ஃபேன்ஸ் இருக்காங்க, நமக்கு ஒர்க் இருக்கு, பண்ண வேண்டிய வேலை நெறைய இருக்கு. டோன்ட் சீக் வேலிடேஷன் இன் பிளேசஸ் தட் யூ டோன்ட் நீட் டு வேலிடேட் இல்ல. இப்போ இவங்க வந்து லைக் இவங்கெல்லாம் வந்து தே ரியலி மேட்டர் அ லாட்ன்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம்ல. உண்மையாக ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பேஸ் பண்ணி தானே நம்ம நம்ம லைஃப் வந்து மாத்திக்க முடியும். அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்த்தேன். ப்ளஸ் வந்து நிறைய பண்ணணும் ப்ரோ. நல்ல இனிமேல் தான் லைஃப் ஆஃப்டர் பிக் பாஸ்ன்ற மாதிரி நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் வந்து வாட் எவர் ஃப்ளாஸ், வாட் எவர் ரூட்ஸ், என்னென்ன ரூட் எடுத்தோ நம்ம இங்கே வந்துட்டோம். கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு ஓகே. எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேனா, அஹ், ஜெயிக்கிறேனா, அது எல்லாத்தோட வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. கண்டிப்பா அது பெருமைப்படுத்துறதுக்காக தான் வந்து நான் ஓடுற மாதிரி இருக்கும். அதை நான் கண்டிப்பா செய்வேன். சூப்பர்ண்ணா. மேபி உங்களுக்கு மாரி செல்வராஜன் கூட கதை வரலாம். அந்த மாதிரி டைரக்டர் இருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு கதை வரலாம். இது ஆமா, நான் தம்பியோட இது கண்டிப்பா வரும். அதான் எல்லா டேரக்டர் எல்லாரையுமே நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், யாராவது எல்லா கதையும் தட்டுவோம். ஏதாவது ஒரு கதவு தந்துடாதா? ஒரு பார்த்துக்கலாம். ஓகே. ம். கண்டிப்பா, ஆனா கண்டிப்பா. ப்ரோ கண்டிப்பா நீங்க வினோத் அண்ணா மட்டும் விட்டுறாதீங்க. நான் வினோத் அண்ணாவையும் கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா விட்டுறாதீங்க. விட மாட்டேன். அவன் ரொம்ப தங்கமான பையன். ஸோ அந்த கண்டிப்பா விட ஸ்டார் மாட்டான். மியூசிக்ல அந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்க அழுதுட்டோம். நாங்க ஆனா யார் எழுதாங்களோ நானும் அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. அவன் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி டேய் ஸ்பேஸ்ல சேர சொன்னாங்க. இந்த பாரு நான் வந்து ஈசிஆர்ல இருப்பேன் மச்சான். இந்த ஒரு இதுக்கு வந்திருக்கேன். ஒரு ஈவெண்ட் வந்திருக்கேன் பாட. தப்பா எடுத்துக்காதடா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், டேய் உலகமே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நீ வந்து எங்க வரலனாலுமே வச்ச பாசம்ன்றது வச்சதுதான். சரியா? நீ எதுவுமே நினைச்சுக்காத. ஆமா, நீ எப்பவுமே லைஃப் லாங் ஃப்ரெண்டு மச்சான். நீ ஒரு சைட்ல நீ ஓடு, நான் ஒரு சைட்ல ஓடுறேன். ஓகேவா? எதுவா ஆமா, இருந்தாலும் இப்பவே வந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு கூட ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு இதுல போறேன். அவனுக்கு ஏன்னா மியூசிக்ல ரொம்ப அவன் ரொம்ப பேஷனேட்டா ஆமா, ஆமா. இருக்கான்ல. நிறைய படங்கள்லாம் பாடட்டும், நல்லா வரட்டும். அவன் நல்லா சம்பாரிச்சு கொஞ்சம் அவன் ஆசையே வந்து இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் எது வேணா பாடுங்க கம்மோ, எங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஆனா பழைய சாங்ஸ் எல்லாம் பாடுனீங்களா? அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் பாடின சாங். ஃபர்ஸ்ட் பாடினது வந்து ஆட்டோக்காரன் தான் அந்த இளையராஜா பாடினேன். இளையராஜா சாங் ஒண்ணு பாடிருப்பீங்கல்ல, ஒரு ரொம்ப மெலடியான ஒரு சாங் பாடிருப்பீங்கல்ல, ராஜராஜ ஆ, சோழன் கூட பாடுங்க. ராஜராஜ சோழன். அதை நாங்களே சொல்லி நீங்களே பாடுவீங்கன்னு பார்த்தோம். ஓகே, ம். பாடுங்க, பரவாயில்ல. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை
நனைகிறதே ஊலா போகும் மேகம் காணா காணுமே நிலா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. போதும் அப்புறம். சூப்பர். ஆனா இப்படிதான் ஒரு டேலண்டான பையனோ தெரியல. இவ்ளோ நன்றிங்க டேலண்ட். நன்றிங்க ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு வாய்ஸ். ஆனா யாருமே அந்த வீட்டுல உங்களை இதை பத்தி ரொம்ப அமுக்கிட்டாங்கண்ணா உங்களை எல்லாருமே சேர்ந்து. எனக்கு என்னன்னா வெளியிலலாம்னா ஏதாவது பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டுவாங்க ஏதாவது பண்ணுவாங்களா நானுமே ஐயோ அப்போ நம்ம நாளைக்கு இது பண்ணுவோம் இப்போ இப்படி பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த அட்டென்ஷன் சீக்கிங் கிட்னு சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல வந்து பெருசா நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது இல்ல ஸோ அவங்க அந்த ஆமா. மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலைத்துறையை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே நீ நல்லா பண்றன்ட்டு நல்லா எப்படி சொல்றது சில ஸ்கூல்ஸ்லலாம் உங்களுக்கு ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்கல்ல உங்களை வந்து நீ சூப்பரா பண்ணடா நீ நல்லா வருவ அப்படிலாம் சொல்றவங்களா நீங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டீங்க கரெக்டா அதே மாதிரி உங்களை ரொம்ப திட்டுற கண்டிக்கிற டீச்சரை வந்து நீங்க வந்து மறந்துடுவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ யாரை வந்து நம்ம ஸோ த லவ் தான் லவ் அண்ட் கேர் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான விஷயம். ஸோ அது வந்து அங்கே கிடைக்கல எனக்கு. அது எனிவே அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க கண்டஸ்டன்ஸ் தான். வென் தே சி அதர் பீப்புள் யூனோ மற்றவங்க வளர்றது வந்து அங்கே பிடிக்காத ஒரு ஒரு மாதிரி பேட் எனர்ஜி இருக்கிற ஒரு 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 போட்டி களம்ல அது எதுவே போட்டின்னு வந்தாச்சு. ஸோ அங்கே அப்படிதான் இருப்பாங்க. பட் எனிவே ஓகே நான் அங்கே ஆனால் அப்படி இல்லை. ஆமா லவ் யூ அண்ணா. லவ் யூ ப்ரோ ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இங்க நிறைய ரெட் ஹார்ட்ஸ் நீங்க வின் பண்ணிருங்க. நிறைய ரெட் ஹார்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வின் பண்ணிருங்க. அதை மறந்துடுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா 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 நிறைய உங்க அப்ஸ்க்காக நிறைய பேர் ப்ரே பண்றோம். சோ ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இது அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் அப்பப்போ வரும். எனக்கு தெரிஞ்சு இனிமேல்ட்டு வர வாய்ப்பு இல்லை. போதும் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். ஒர்க்கில் இறங்கிடுவோம் அவ்வளோதான். Yep. So லாஸ்டா ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே Yeah, Lakshmi பேசுங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய்மா நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயிட் பண்ணி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி நீங்க. இதுல சொல்லியிருப்பேன் பிபி ஹவுஸ்ல. ஆக்சுவலா வந்து எனக்கு 2 எக்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் மாதிரி பாரு இருப்பாங்க. செகண்ட் எக்ஸ் வந்து நான் வந்து லைக் எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வி வேர் லைக் ஓகே நார்மல் நம்ம காமனாக ஒரு பாய் அண்ட் கேர்ள் பழகுற மாதிரி நான் நார்மலாக அந்த சொல்லியிருந்தேன்ல எங்கள் பேர் சீரியல் பேர் சொல்லியிருந்தேன்ல ஸோ அவங்க இருந்தாங்க. ஆனால் எப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டேன் ஆனால் செகண்டாக நான் சொன்னேன் இல்லையா அவங்க தான் வந்து பாரு மாதிரி இருக்காங்க நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க போல். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு பேர் லைக் ஃபஸ்ட் எக்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களும் பாருன்னு பார்க்குறப்போ லைக் ஒரே மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு லவ் வந்து அகெயின் வந்து ஒரு மலர்ந்த மாதிரி ஒரு ஒரு இது. ஸோ நல்ல ஒரு மெமரிஸ் எனக்கு கிரியேட் ஆச்சு. ஆல்சோ இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. என்ன நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்லிட்டுலாம். இப்போ அதெல்லாம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப மாதிரி ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருக்கு. ஓகே நல்லா Enjoy the moment, have peace. Enjoy the moment. கண்டிப்பா And I just conclude பண்றேன். On behalf of all the fans, thank you so much. இவ்வளோ நேரம் வந்து இந்த எனர்ஜியோட எப்போ ஸ்டார்ட் பண்ண எனர்ஜி எப்படி இருந்தோ அதே மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டினியூ ஆகி போறது வந்து ரியலி. ஆமா இப்போ எனக்கு ஓப்பனாவே கண்டிப்பா இப்போ ஓப்பனாவே எனக்கு எந்த ஒரு டயர்டாவோ எனக்கு எதுவாகவுமே இல்லை. ஏன்னா வந்து லைக் ஷேரிங் லவ்ல போலாம். பட் ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால தான். ஆமா ஆமா மற்றபடி நான் விடிய கூட பேசுவேன். நீங்க சொன்னீங்களா ஆக்டர் அசீம் கூட அந்த மாதிரி 6:30 AM 6:30 AM வரைக்கும் போனாரு. அமரண்ணா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும். இவங்க என்னோட உங்களோட ஃபேன் ஒருத்தவங்க நிலான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மட்டும் பேரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஓகே நல்லா நிலான்னு பேச முடியல அவங்களால. அப்படியா? ஹாய் நிலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு பார்த்துக்கோங்க வேலை பார்த்துக்கோங்க
நல்லபடியா சந்தோஷமா இருங்க. காட் பிளெஸ் யூ நிலா. ப்ரோ அதே மாதிரி ஸ்லிம் ஷாடின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. அவங்களெல்லாம் பேச முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து யாரெல்லாம் பேசலையோ அவங்க எல்லாரையும் பேச வைப்போம் கண்டிப்பா. நான் மேக்ஸிமம் வந்து நேம் நான் மட்டும் சொல்ல சப்போர்ட்டா சொன்னாங்க. ஒரு இருந்துக்கிறேன். 5 பேர் நேம் மட்டும் ஆக்சுவலி சொல்லிடுறேன். ஸ்லிம் கண்டிப்பா. ஷாடி, ஸ்லிம் ஷாடி, ஆஷ், நண்பா, ஸ்லிம் ரோஷினி, ஷெடி, டிராகன், ஸ்லிம் ஷெடி, ஆஷ், நண்பா, நண்பா, ஹை நண்பா, ரோஷினி, ஹை டிராகன், ரோஷினி, ஹை டிராகன். இவங்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. பேச முடியல, இன்ஃபார்ம் சூப்பர், மட்டும். சூப்பர். எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய ரேப்பர் ஸ்லிம் ஷெடி. அவர் பேர் வச்சிருக்காரு. சூப்பர். எமினம். சூப்பர். நைஸ், நைஸ், நைஸ். எல்லாரும் எல்லாரும் கேட்டதா சொல்லிடுங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க. தேங்க் யூ ஃபார் ஷவரிங் ஆல் திஸ் மச் லவ். இவ்வளோ பேர் வந்து லிசன் பண்ணிட்டு மை காட் ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்றது அதாவது இல்ல. இப்போ பெண்டிங் ஸ்பீக்கர்ஸை பத்தி கேட்டீங்கல்ல, there are இப்போதைக்கு நம்ம வந்து we have spoken to 50. There are more 45 waiting. அதான் வந்து அந்த 45 வேணா நம்ம நீங்க எப்படின்னு நெக்ஸ்ட் இதுல சீக்வென்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக்கலாம். sure, we'll do that. கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. ஃபைனலி என்னோட நேம் மட்டும் லாஸ்டா. உங்க நேம் சங்கீதா. யார் பேசுனது? கீதா. கீதா. ஹாய் கீதா, எப்படி இருக்கீங்க? என் ஃபுல் நேம் சங்கீதா. சங்கீதா. சூப்பர், சூப்பர், சூப்பர் சங்கீதா. தேங்க் யூ கமு, தேங்க் யூ. அண்ட் அப்துல், so much. அப்துல் ரொம்ப நன்றி அப்துல். தேங்க் யூ ஃபார் ஹோஸ்டிங். No problem. மீன்ஸ் a lot. Thank you. And thank you everyone for joining. Have a happy day, happy life. Thank you. ரொம்ப நன்றி. Thank you Thank so you. நல்ல much. Thank நல்ல you so அப்டேட்டோட சீக்கிரமா நான் வந்து வரேன். Sure, blast. கண்டிப்பா. அண்ட் Yeah. எந்த மாதிரி Thank you. படங்கள் வந்து எனக்கு செட் ஆகும்னு கூட நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி நான் கதை நானே கூட எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு ஃபீல்டு தான் நம்ம விட்டுட்டோம். ரொமான்டிக் மூவினா ரொமான்டிக் அம்மு, மூவியா? உங்களுக்குள்ள இவ்ளோ டேலண்ட் இருக்கா? அடுத்து டைரக்டர், அடுத்து ப்ரொடியூசர், வாங்க கலக்குங்க வாங்க. அதான் நம்ம நம்பினாலே போதும், எல்லாமே வந்துரும். Yep. நான் எழுதுறேன். நீங்க ஏதாவது மூவி ரெஃபரன்ஸ் வேற ஏதாவது இப்போ டிராகன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். Thank you, எங்களோட தேங்க் யூ ஃபார் பிரேயர்ஸ் ஜாயினிங். கண்டிப்பா இருக்கும். எங்களோட பிரேயர்ஸ் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இப்போ நான் இருக்கிறதே காரணமே இந்த ப்ரேயர்ஸ் தான். ரொம்ப நன்றி. எப்பவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ எப்படி சொல்றது, சம் இப்போ வீட்டில் வந்து இருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அம்மா ஏதோ சொல்கிறாங்க, வேலை சொல்கிறாங்க, இல்லைன்னா இது பண்ணுறா சொல்கிறாங்கன்னா நம்ம அனாயிங்காக ஃபீல் பண்ண மாட்டோம்ல, பண்ணிடுவோம்ல. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஃபார் இந்த கிரிஞ்சா, அதுக்காகன்னு சொல்லலை, ப்ராமிஸா. ஏன்னா வந்து இதுக்கு மேலே வேற வேலை இல்லை. இதுதான் என்னோட வேலையே. ஸோ இதை வந்து இன்னும் ஸ்பீடாக நல்ல ஸ்மார்ட்டாக நல்லபடியாக கொண்டு போய் பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து என்னோட லைஃப்பை நான் கொண்டு போகிறேன். ரொம்ப நன்றி. கீப் ஷேரிங் யுவர் லவ். கீப் ப்ரேயிங் ஃபார் மீ. தேங்க்யூ மீன்ஸ் a lot. I உங்களுக்காக will also நிறைய pray for பேர் each and கண்ணீர் every one of you. விட்டுருக்காங்க கமோ. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஆமா, அதுக்கு வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு கண்டிப்பா. கண்ணீருக்குமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிருக்காங்க, அழுதுருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க லைஃப்ல. இதோ நீங்க ஒரு ஹீலிங்கா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இனிமே சோர்ந்து போகாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, டல்லா இருக்காதீங்க. சூப்பரா ஒரு கம்பேக் கொடுங்க. நாங்க உங்களுக்காக ஒவ்வொரு இதுக்கும் நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம். உங்களுக்காக ஸ்பேஸ் போடுறோம், உங்களுக்காக போஸ்ட் போடுறோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இதுக்கும் நாங்க வந்து உங்களை கூடவே இருக்கிறோம். இது நீங்க தானா உங்களுக்காக நாங்க சேர்ந்த ஒரு கூட்டம். சோ நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க லைஃப்ல. எங்க நீங்க வந்து சப்போர்ட் அடுத்த எப்போதுமே தனுஷ் இருக்கு. உங்க அன்பு மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஒர்க்கு நீங்க ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் கொண்டு போறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. மீன்ஸ் a lot. கமரோட நீங்க தான் அடுத்த நெக்ஸ்ட் தனுஷ் அண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா உழைக்கிறேன். ஏதாவது ஒரு தரட்டும், கடவுளா பார்த்து தரட்டும். டெஃபினட்டா வரும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். And கண்டிப்பா thank bro, you so கண்டிப்பா. much for spending Thank a you, lot of Thank time. you. 2:30, Thank it's you. around 5 hours. 5 hours Yeah. வந்து கம்மி தான். பட் ஓகே, கண்டிப்பா. Yep, thank பட் you. உங்களுக்காக இன்னுமே நாங்க விடிய விடிய பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கமோ. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 9 o'clock வந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ போகிறேன்.
வேற எதுவும் இல்ல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசுவோம். மீதி பேர்லாம் பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. கனெக்டடா இருப்போம். தேங்க்யூ. Thank you. கண்டிப்பா. தேங்க் யூ. Thank தேங்க் you, யூ so AK much. bro. Thank you. Thank you so Bye. much. Thank you. Bye. 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 ஓகே